Okay, so welcome all. Welcome Yugas IS Academy. So today, as a TNPC perspective, நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரிக்கான ஒரு டெமோ பார்க்க போறோம். Okay, so today I will going to be give some of the special thing about the history. So in TNPC, the new format. So we will going to be discuss the how to prepare the history in TNPC new format. Okay. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ மூவ் இன்டு தட் டாக்குமெண்ட். So I will show the PPT. So that PPT is related to the advent of Europeans. இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா we have a lot of things, especially டிஎன்பிஎஸ்ல என்னெல்லாம் தேவை என்னெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு சில கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ ஹிஸ்ட்ரிக்கான டிமாண்ட் ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகின போகுது. We have a lot of demands in this field. Okay. ஒவ்வொரு இயரும் you are not visible or give a minute. Is it okay? Right. So every year the importance of history is going to be increased. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் நம்ம குரூப் 1 எடுத்தாலும் சரி, குரூப் 2 எடுத்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் அது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ தட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் predominantly the portion is covered from the modern Indian history. ஸோ அப்போ அந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்னைக்கு we will going to be see the one of the important topic. ஸோ அந்த டாபிக் தான் இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கை நம்ம we will going to be see today. Okay, so this advent of Europeans, what is the advent of Europeans? So how many numbers of questions coming for the TNP's perspective? Everything we will going to be discussed today as a demo class. Okay, fine. So in the advent of Europeans போறதுக்கு முன்னாடி, so what are the demands in history அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஹிஸ்டரியில என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கு, எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்ல பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இந்தியாவிலே we have the two different kinds of modern India. ஓகே, ஸோ ஒன் மாடர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு மாடர்ன் இந்தியா என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மெயின் மாடர்ன் இந்தியா இட்ஸ் பேஸ்லி ஆன் வார்ஸ், என்ன மாதிரியான வார் நடந்துச்சு, எப்படி யூரோப்பியன்ஸ் இங்கே வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று. இன்னொன்று பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் த ஃப்ரீடம் மூமெண்ட். அப்போ ஃப்ரீடம் மூமெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்மளுக்கு என்ன வரும்னா கேள்விகள் வந்துருக்கு. ஸோ ஒன்று மாடர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய வார் ரிலேட்டடான இஷ்யூ, மாடர்ன் இந்தியா அண்ட் வார்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ
கம்ப்ளீட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்தியும் கேள்விகள் எக்கச்சக்கமான கேள்விகள் வருது. ஸோ இந்த ரெண்டு மெயின் கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடர்ன் இந்தியாவில் கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். அப்போ இந்த வார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் டேக்கன் as a year 1498ல இருந்து 1885 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெயின் மாடர்ன் இந்தியா கான்செப்டா பார்க்கணும். ஆஃப்டர் 1885ல இருந்து 1947 வரைக்கும் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது கம்ப்ளீட் ஃப்ரீடம் மூவ்மெண்டா பார்க்க போறோம். இப்போ இதுல நம்ம உதாரணத்துக்கு நம்மளுக்கு 60% ஆஃப் வெயிட்டேஜ் ஃப்ரம் தி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அதுல வித்தின் தி 60ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க 30%, இந்த இடத்துல 30% நம்மளுக்கு என்ன வரப்போகுது கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இப்படிதான் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கப்படுகிறது. அப்போ we have to be concentrate more on modern Indian history than ancient medieval. அப்போ இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரிக்கு நீங்க என்ன மாதிரியான சோர்ஸ் யூஸ் பண்ணலாம் சார் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ், நீங்க நம்மளுடைய கிளாஸ் நீங்க ரெகுலரா அட்டெண்ட் பண்ண சொல்லு. நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் இஸ் மோர் எனஃப். நம்மளோட கிளாஸ் நோட்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிஸ்டரியில நம்மளுடைய சமச்சீர் புக்ல சமச்சீருடைய புக்ல 12th ஸ்டாண்டர்ட் உடைய புக் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி இந்த ஒரு புக்கை படிச்சா போதும். ஸோ 6வது படிக்கணுமா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ கைண்ட்லி டோன்ட் ரெஃபர் மோர் புக்ஸ். கம்மியான புக்கு படிங்க, கம்மியான நேரத்தில் படிங்க. ஆனா என்ன படிக்கணும் என்ன படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரிஞ்சுட்டு படிங்க. இன்னொரு முக்கியமான ஐடியாவும் நான் உங்களுக்கு தரேன். இது டெமோ கிளாஸ்னால இந்த ஐடியா தரேன். இட்ஸ் வெரி பெக்யூலர் ஐடியா, வெரி யூனிக் ஐடியா. நீங்க டிஎன்பிஎஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும். நாங்க அதை ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். ஆஸ்பிரன்ஸா நீங்களும் இது பண்ணலாம். என்னன்னா டிஎன்பிஎஸ்சில லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல லாஸ்ட் 3 இயர்ஸ் மேபி ஆஃப்டர் கோவிட் 2021ல இருந்து 2025 வரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன்ல குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த 3 எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பரை செக்ரிகேட் பண்ணிடுங்க. ஏஐ போட்டா வந்துடும். ஓகேங்களா? செக்ரிகேட் பண்ணி அந்த 3-4 வருஷத்துக்குரிய மொத்தம் ஒரு 8 எக்ஸாம் நடந்தது. இந்த 3 எக்ஸாம் சேர்த்து மொத்தம் 8 எக்ஸாம் தான் நடந்தது. ஓகே, அந்த 8 எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி கொஸ்டின் மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு மாடர்ன் இந்தியாவில் செக்ரிகேட் பண்ணி மாடர்ன் இந்தியா கொஸ்டினை திரும்பி ரிவைஸ் பண்ணுங்க வித் ஆன்சரோட. ஓகே, நீங்க இது பண்ண சொல்லி என்ன கிடைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் மூவ் இன்டு ஒன் ஆஃப் தி கொஸ்டின். உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்னா ரிலேட் டு தி ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரீட்டி தட் இஸ் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வாஸ் இஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் விச் வார்னு ரிசல்ட் ஆஃப் விச் வார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் எந்த வாருடைய எண்ணில் கொடுக்கப்படுது போடப்படுகிறது ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, செகண்ட் ஆப்ஷன் பேட்டில் ஆஃப் பக்சர், தேர்ட் ஆப்ஷன் சி தேர்ட் கர்நாடிக் வார், ஆப்ஷன் டி செகண்ட் கர்நாடிக் வார். So these are the option is given. So இப்போ நீங்க ஆன்சர் படிக்கிறீங்க, ஆன்சர் படிச்சா உங்களுக்கு தெரியுது ஆன்சர் இஸ் தேர்ட் கர்நாடிக் வார். இப்படி நீங்க கடந்துட்டு போயிடக்கூடாது. ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் இது மட்டும் ஓகே சார் நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா படிச்சிட்டேன், டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்டரியில எனக்கு எல்லா கொஸ்டின் தெரியும், ஆன்சர் தெரியும், அது மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. அதையும் தாண்டி யூ ஹேவ் டு பி ஒர்க் ஆன் இட் பேஸ்ட் ஆன் தி நம்மளோட புக்கை வச்சோ நம்மளுடைய கூகுள் வாத்தியார் வச்சோ சாட் ஜிபிடி வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியது. அந்த ஒர்க்கு நாங்களும் பண்றோம். நீங்க பேசிக்கா படிக்க சொல்றேன். என்ன பண்ணணும்னா இஃப் யூ டேக் த நோட்ஸ் இந்த தேர்ட் கர்நாடிக் வாருடைய ரிசல்ட் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஓகே, எண்டு தான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். அப்போ தேர்ட் கர்நாடிக் வார்னா என்ன, எப்போ ஆரம்பிச்சு, when it was started, when it was ended, is there any battle in the third Carnatic war? தேர்ட் கர்நாடிக் வார்ல ஏதாவது பேட்டில் நடந்துச்சா, என்னென்ன பேட்டில் நடந்துச்சு, யார் வின் பண்ணா யார் தோத்தாங்க, இந்த வார் முடிஞ்சு இந்த ட்ரீட்டி போட்டனால என்ன இம்பாக்ட், இப்படி கம்ப்ளீட் ஹிஸ்டரி இந்த ஆன்சருக்கான கம்ப்ளீட் ஹிஸ்டரி யோர் டேக். அதே மாதிரி மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் ஏ பி அண்ட் டி.
இந்த 3 ஆப்ஷனுக்கு நீங்க கம்ப்ளீட்டான நோட்ஸ் நீங்க ரெடி பண்ணி இது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. அப்போ நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றீங்க கூடவே இந்த ஒவ்வொரு கிளாஸஸ்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளாஸ் சப்போஸ் ஐ ஸ்டார்ட் வித் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் மீன்ஸ் இந்த எண்ட் ஆஃப் தி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐ ஷோ தி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வரக்கூடிய டிஎன்பிசில குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல வந்திருக்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் क्वेश्चन காட்டுவோம் வித் ஆன்சரோட. அப்போ நமக்கு நடத்தி இருக்கிறது எவ்வளவு கவர் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 100% கிளியரா தெரியும். ஸோ திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் கோர்ஸ். இதையும் தாண்டி நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க இது இமிடியேட்டா பண்ணலாம், போக போக பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கான கம்ப்ளீட் பேக் டிராஃப்ட் நோட்ஸ் அலாங் வித் தட் மற்ற ஆப்ஷனுடைய நோட்ஸ் நீங்க இப்படி படிச்சிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு லென்த்தியஸ்ட் நோட் கிடைக்கும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல போயிட்டு இருக்கும். பிகாஸ் யூ சர்ச் த ஆன்சர். நீங்க தேடி தேடி படிச்சிருப்பீங்க. நீங்க தேடி தேடி படிச்ச ஒரே ஒரு காரணத்தினால அது என்னவா இருக்கும், அது உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இஸ் இட் கிளியர்? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? So that is automatically saved in your mind. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல சேவ் ஆயிருக்க டைம்ல உங்களால எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகே ரைட். ஷால் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட்? வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ ஹிஸ்டரியுடைய பேசிக் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி? மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லுங்க. What is the meaning of history? So history meaning சொல்லுங்க. Yes. What is the meaning of history? Any idea? ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரினா என்னங்க? ஸோ ஹிஸ்டரி இஸ் a study about past event. முடிஞ்சு போன முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட். எல்லா பாஸ்ட் ஈவெண்ட்ல இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் ஈவெண்ட்டை பாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை படிக்கிறதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி. ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை எதோட படிப்போம்னா வித் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட ப்ராப்பர் ப்ரூஃபோட படிப்போம். ஸோ இதுதான் ஹிஸ்டரிக்கான பேஸ். ஓகே, ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா 2 காலகட்டத்தை சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஏடின்னு சொல்றோம். ஏடி ஆர் சிஇ காமன் ஏரா. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்ததை ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கணக்கு வச்சிருக்கோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஹிஸ்டரி வாஸ் ரிட்டன் பை தி யூரோப்பியன்ஸ். அதான் அவங்க ரிலீஜியனை ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க ஹிஸ்டரி எழுத ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, 2000 இன்னைக்கு நம்ம இயர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோலார் காலண்டர் படி இன்னைக்கு 2025 அக்டோபர் மந்த். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2024. இதுதான் ஏடி கான்செப்ட். ஒவ்வொரு இயர் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். இதே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி. பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். இதை நம்ம என்ன பண்ணோம்னா பிசி பிஃபோர் காமன் ஏரான்னு பெஸ்டிவல் சொல்றோம். ஏடினா ஆனோ டோமினோ. இதையும் பார்த்து வச்சுங்க. இது வந்து ஒரு வாட்டி வந்து குரூப் 2 உடைய கொஸ்டின். What is the meaning of AD is not after death, it is anno domino. So anno domino is nothing but after the birth. So Jesus Christ அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்தது பிறகும் நம்ம ஹிஸ்டரி அப்படி படிக்கிறோம். இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏடின்னு சொல்லக்கூடிய ஆஃப்டர் தி பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இது 2025. இதே நீங்க பிசில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிசில எப்படி இருக்குன்னா நம்பர்ஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகினா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில மோஸ்ட்லி இந்த ஹியூமன் ஹிஸ்டரி எங்க பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the year is called as 10,000 BC. இந்த 10,000 BC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் கூட வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கிலீஷ் படம். அந்த 10,000 BC தான் ஹியூமனுடைய எவால்யூஷன் ஃபர்ஸ்ட் நடந்ததாகும். ஹியூமன் குகையிலிருந்து வெளியே வந்து மனுஷனா வாழ ஆரம்பிச்சதாக சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடுக்கு முன்னாடி இருந்த காலத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு ஒரு லாஜிக்கல் பேசுவோம். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல். Okay, in the prehistorical period, we can divide into the 2 parts.
நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க, கற்காலம். இன்னொன்று மெட்டல் ஏஜ். ஓகே, இந்த ஸ்டோன் ஏஜ் இட்செல்ஃப் டிவைடட் இன்டு தி 3 ஸ்டேஜ். ஸ்டோன் ஏஜை மூணாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, இட்ஸ் எ பேலியோ, மீசோ அண்ட் நியோ. ஸோ பேலியோனா பழையசே அர்த்தம். ஓகே, மீசோனா மிடில் அர்த்தம், நியோனா புதுசுன்னு அர்த்தம், நியூன்னு அர்த்தம். ஸோ பேலியோனா பழைய கற்காலம். பேலியோ லித்திக், லித்திக்னா என்ன அர்த்தம்னா, லித்திக்னா ஸ்டோனை குறிக்கும். ஸோ we call as a paleolithic age, mesolithic age, neolithic age. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் என்னவா இருந்திருக்குன்னா ஒரு யூனிக் ஃபீச்சரா இருந்திருக்கும், ஒரு முக்கியமான ஃபீச்சரா இருந்திருக்கும். இப்போ பேலியோலித்திக் ஏஜ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயரை கண்டுபிடிச்சது, ஓகே, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பாட்ரி பானைகள் உருவாக்கப்பட்ட, கையால் உருவாக்கப்பட்ட பானைகள், அப்ப சிறிய பானைகளாக இருக்கும். இதெல்லாம் பேலியோலித்திக் ஏஜோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். மீசோலித்திக் ஏஜ்ல தான் என்ன பண்ணானா, அந்த பெரிய கல்லுக்கு வந்து சின்ன சின்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ பிளேடு மாதிரியான வெப்பன்ஸ், கல்லேருந்து அப்படி இல்லைன்னா மனுஷனுடைய போன்ஸ்லேருந்து, செத்து எலும்புக்கூடுலேருந்து சின்ன சின்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதெல்லாம் மீசோலித்திக் ஏஜ். இந்த மீசோலித்திக் ஏஜ்ல தான் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஸ்டார்டட். இது எல்லாமே மீசோலித்திக் ஏஜ்ல நடக்குது. நியோலித்திக் ஏஜ்ல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீலுடைய இன்வென்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பிக்குது. பீப்புளுடைய மைக்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ப்ராப்பர் மைக்ரேஷன் நடக்குது. இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாமே நியோலித்திக் ஏஜ்ல நடக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரியான கேள்விகள் வரதுக்கான எக்கச்சக்கமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஓகே, சரி இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ we will move into the modern Indian history. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, I will show the ஏன்ஷியன்ட் வேர்ல்டுக்கு மெடிவல் வேர்ல்டுல எந்த மாதிரியான ஒரு லாஜிக் அண்ட் கான்செப்ட் இருக்குதுன்னு இப்போ நம்ம காட்ட போறோம். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா 1498. பட் அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் ஏஷியாவிலையும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆசியா கண்டம், இதுதான் உங்களுக்கு ஆசியா கண்டம். ஓகேங்களா, அதே மாதிரி இது ஆப்பிரிக்கா கண்டம், இது யூரோப் கண்டம். அந்த காலத்துல ஏன்ஷியன்ட் டைம்ல சைனாவில இருந்து இப்படி ஒரு ரூட் இருந்துச்சு. சைனாவில இருந்து ஏன்ஷியன்ட் டைம்லனா எந்த வருடங்கள் நீங்க அப்படி எடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருடம் சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சுக்கலாம். ஒரு 50 ஏடியிலேருந்து வைங்க. 50 ஏடியிலேருந்து 700 ஏடி வரைக்கும், ஈவன் 1500 ஏடி வரைக்கும் இதான் மெயின் ரூட். பட் 700 ஏடி வரைக்கும் இந்த ரூட் மட்டும் தான் ஒன்லி ரூட்டாக இருந்துச்சு. ஏஷியாவிலேருந்து எல்லா விதமான மெட்டீரியலும், நல்லா கவனிங்க, ஏஷியாவிலேருந்து எல்லா விதமான மெட்டீரியலும் எங்கே போவோம், யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு சைனாலேருந்து ஆரம்பித்து இந்தியாவுடைய மேல் பகுதி ஆப்கானிஸ்தான் வழியாக எல்லா கண்ட்ரியும், அரேபியா கண்ட்ரி, இங்கே சிரியாலாம் தாண்டி அப்புறம் டர்க்கி வழியாக எங்கே போவோம், இட் ரீச் த பிளேசஸ். இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்கும், 2 இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு பேர் வெனிஸ், இன்னொரு பேர் ஃப்ளாரன்ஸ். அதெல்லாம் வேணாம், வராது எக்ஸாம், வெனிஸ் மட்டும் வரும். இந்த 2 நகரங்களுக்கு எங்க இந்த சைனாவிலிருந்து ரோமபுரிகள் ஆட்சி செய்த, ரோமன் மக்கள் ஆட்சி செய்த இந்த 2 நகரங்களுக்கு குட்ஸ், அந்த 2 நகரங்கள் தான் பெரிய வித்தியாச நகரமாக யூரோப்ல இருந்துச்சு. இங்க இருந்து இங்க குட்ஸ்ல எங்க போவோம்னா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரி போவோம், பிரான்ஸுக்கு, போர்ச்சுகீஸுக்கு, ஸ்பெயினுக்கு, ஜெர்மனிக்கு, பிரிட்டிஷ்லாம் போவோம். இந்த ரூட் நம்ம என்ன பேர் வச்சாங்கன்னா ஹிஸ்டோரியன் சில்க் ரூட்னு பேர் வச்சாங்க. ஏன் இது சில்க் ரூட்னு பேர் வச்சாங்கன்னா இந்த ரூட் வழியாக சில்க் மேஜரை கொண்டு போனாங்க. சில்க் தெரியும் உங்களுக்கு, அதுவும் ஹை குவாலிட்டி சில்க். அந்த சில்க்லாம் நீங்க பழைய யூரோப்பியன் படம், அந்த கிளாடியேட்டர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ரோமன்ஸ் படம்லாம். ரோமன்ஸ்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், ஜெனரல்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய முதல்ல ஒரு ரெட் கலர் பெரிய கார்பரேட் மாதிரி போட்டுருப்பாங்க.
அது பியூர் பட்டு துணி. அதுதான் அவங்களுக்கு அந்த துணியுடைய தரத்துக்கு ஏற்றமே அவங்களுடைய என்ன இருக்கும், ரேங்கிங் இருக்கும், ராணுவத்துடைய ரேங்கிங் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சைனாவில இருந்தும் இந்தியாவில இருந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த சில்க் போயிருந்துச்சு. அதனால அந்த ரூட்டுக்கு சில்க் ரூட் சொன்னாங்க. இந்த சில்க்கு கூட வேற எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போச்சு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது அப்பார்ட் ஃப்ரம் சில்க், த ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடிப்படையான அந்த பொருட்கள், எஸ்பெஷலி முக்கியமான எந்த மாதிரியான ஸ்பைசஸ் ட்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா பெப்பர், அதுவும் பிளாக் பெப்பர், கருமிளகு, பெப்பர், டர்மரிக், அப்புறம் அதர் ஸ்பைசஸ் நம்மளுடைய அந்த க்ளோ, அப்புறம் அந்த சீரகம், குமின் சீடு, அங்கே எக்கச்சக்கமான எல்லா விதமான ஸ்பைசஸும் மெயினாக பெப்பர், டர்மரிக், க்ளோ அண்ட் அந்த சீரகம் மாதிரியான பொருட்கள் தான் மெயின். அது தனி பல பொருட்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு இந்த சைனா இருக்கக்கூடிய இந்த சில்க் ரூட் வழியாக, சைனாலலாம் இந்த ஸ்பைசஸ் தான் இல்லை, இந்த ஸ்பைசஸ்லாம் எங்கேருந்து போயிருக்குன்னா இந்தோனேஷியாவிலேருந்து கொஞ்சம், இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய இந்த மலபார் கோஸ்ட் கேரளா ரீஜியன்லேருந்து இப்படி ஒரு ரூட்டு போய் இந்த ரூட்டோட கனெக்ட் ஆகும். பாகிஸ்தான்ல இருக்க பெஷாவர் வழியா இந்த ரூட்டோட கனெக்ட் ஆகி இந்த ரூட்டுக்குள்ள அப்படி போயிடும். அப்போ ஏன்ஷியன் டைம்ல எல்லாமே இந்த பெப்பர், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஏஷியால இருந்து யூரோப்பியன் கண்ட்ரி போயிடுச்சு. ஏன் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கு இந்த ஸ்பைசஸ் ரொம்ப முக்கியம்? கவனிங்க, தி ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி குரூப் ஒன்று அந்த ஒரு கேள்வி. த யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் டெம்பரேட் ஜோன். நீங்க யூரோப்பியன் கண்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன் இருக்கு, இங்க ஃபுல்லா டெம்பரேட் ஜோன். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சிவியர் 3 months ஆஃப் வின்டர், 3 மாசம் சிவியர் வின்டர். 3 மாசம் கொஞ்சம் நார்மலா இருக்கும், 3 மாசம் சிவியர் வின்டர் இருக்கும், 3 மாசம் சம்மர், 3 மாசம் ஆர்டினரி வின்டர் அப்படி இருக்கும். அப்ப இந்த 3 மாசம் அந்த காலத்துல வீட்டுல வெளியே வர முடியாது, பயங்கரமா பனிப்பொழிவு இருக்கும். அதனால யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 மாசத்துக்கான வின்டர் இஸ் கம்மிங் மாதிரி கான்செப்ட்ல வின்டருக்கான தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடும். மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ், பீஃப் ஈட்டர்ஸ். எல்லாம் அவங்ககிட்ட இருக்க கேட்டில்ஸ், கோட்டு, பீஃப் எல்லாத்தையும் அறுத்து என்ன பண்ணுவான், பதப்படுத்தி வச்சிடும். பதப்படுத்துறதுக்கு அவனுக்கு என்ன தேவைன்னா, அவனுக்கு கிளைமேட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் லைக் சால்ட், பெப்பர், டர்மரிக் தான். இப்போ சால்ட், உப்புன்னு சொல்லக்கூடியது அவனுடைய நாட்டில் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த யூரோப்பியன் ஆர்ஜின், பக்கத்துல அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. பட் இந்த பெப்பர், இந்த டர்மரிக்கு, அப்புறம் நம்மளுடைய சீரகம், லவங்கம் இதெல்லாம் அவனுக்கு கிடைக்காது. இது எல்லாமே இந்தியாவில இருந்து இந்தோனேஷியா வந்து இந்த ரூட் வழியாக தான் அவனுக்கு ரீச் ஆகும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இஸ் இட் கிளியர்? ரைட். இப்போ இது ஏன்ஷியன்ட் டைம்ல நடந்துச்சு. மெடிவல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியால அரேபியர்களுடைய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி, இஸ்லாம் ரிலிஜியனுடைய டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்தினாலையும் இந்த அரேபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லா இடத்தையுமே மொத்தம் பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய டாமினேஷன் கீழே வந்துச்சு. அரப்ஸுடைய டாமினேஷன் கீழே இந்த எல்லா ரீஜனும் வந்துச்சு. இந்த அரப்ஸ் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் எத்திக்கல் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க அரப்ஸ் பீப்புள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சில்க் ரூட் கூடவே the developed another route is called as a, maybe I will put it green color. The developed another route is called as a coastal sea route. கொஞ்சம் லேண்ட்ல போயிட்டு திரும்பி இந்த வெனிஸ் போயிடும். இப்படி ஒரு ரூட்டை டெவலப் பண்ணாங்க இந்த அரப்ஸ். அதாவது கடற்கரை ஓரமாக, நாட் ஏ டீப் சி ரூட், கடலுக்கு நடுவில் போக மாட்டான், இப்படி போக மாட்டான், தெரியாது. ஏன்னா அந்த காலத்து கேம்பஸ்ல கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு ரூட்டை கடற்கரை ஓரமாக கடந்து ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளவே கடற்கரை ஓரமாகவே இந்தியா இந்தோனேஷியா பவுண்டரியில இருந்து, இந்தோனேஷியா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அங்கிருந்து அப்படியே பெர்ஷியன் கல்ஃப் உள்ள பூந்து, இங்க ரெட் சி உள்ள பூந்து, கெய்ரோக்கு முன்னாடி ரீச் ஆகி இங்கிருந்து லேண்ட்ல ஒரு அனதர் ஒரு 200 கிலோமீட்டர் லேண்ட்ல போயிட்டு திரும்பி அங்கிருந்து சி மெடிட்டரேனியன் சி வழியா வெளி சீரிஸ் ஆகும். இப்போ மெடிவல் டைம்ல எஸ்பெஷலி ஆஃப்டர் 700ல இருந்து ஒரு 1500 வரைக்கும் இதுதான் மேஜர் ரூட்டா இருந்துச்சு. சில்க் ரூட் ஆல்சோ தேர், பட் இட் இஸ் மேஜர் ரூட். ஸோ திஸ் இஸ் ஏ சினாரியோ. ஸோ இது மெடிவல் டைம்ல அரப்ஸ் யூரோப்பியன்ஸுக்கு இந்தியாவில இருந்து, இந்தோனேஷியாவில இருந்து, சைனாவில இருந்து பொருள் இந்த வழியாக எடுத்துமே கொடுத்தாங்க. அரப்ஸ் இன்டர்மீடியட்ஸ் இல்லாம, அரபிய வியாபாரிகள் இல்லாம இந்த யூரோப்பியன்ஸ்னால வாழவே முடியாது. அப்படி ஒரு காலகட்டம். இது கூடவே என்ன நடந்துச்சுன்னா இந்த யூரோப்பியன்ஸ் கிங்டத்துக்கும் அரப்ஸ் கிங்டத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் காஜா, இன்னைக்கு இஸ்ரேல் காஜா இஷ்யூ ஓடிட்டு அதே பிரச்சனை. இந்த ஜெருசலம் ஒரு ஊர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் எல்லாம் அரப் கண்ட்ரோல் வந்தனால அந்த ஊரும் ஜெருசலமும் அரப் கண்ட்ரோல் வந்து.
So this Jerusalem is a holy land for Jews, Christians as well as Muslims. இந்த மூணு மக்களுக்கும், இந்த மூணு மத மக்களுக்கும், அது மதத்தினர்களுக்கும் பொதுவான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஜெருசலம். சரி, மூணு மதமும் ஒரே மதம் தான், பிரதர்ஸ் ரிலிஜியன் சொல்லுவாங்க, அப்ரகாமிக் ரிலிஜியன், அனதமிழ் தான், இனிதான் அடிச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெருசலத்தை அரப்ஸ் கண்ட்ரோல் வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பீப்புள்ஸ், யூரோப்பியன் கிறிஸ்டியன் ரிலிஜியன் என்ன பண்றாங்கன்னா ட்ரை பண்றாங்க. இதனால ஒரு பெரிய ஒரு வார் வருது. அந்த வார் பேரு குருசேடர் வார். இந்த குருசேடர் வார், சிலுவை போர், இது ரொம்ப நாளா நடக்குது, ஒரு 2 வருஷமா நடக்கும். அது மாதிரி கொஞ்சம் அடிச்சுப்பாங்க அப்பப்ப. இதனால ஆட்டோமேட்டிக்கலா இந்த அரப்ஸ் முஸ்லிம்களுக்கும் யூரோப்பியன் கிறிஸ்டியனுக்கும் எனிமிட்டிஸ், எதிரிகளாக மாறுகிறார்கள். இருந்தாலும் வேற வழியில வியாபாரம் பண்ணி ஆகணும். வியாபாரம் பண்ணாதான் அரப்ஸ் காசு, அந்த பொருளை வாங்கினதான் அவனை வாழ முடியும். அதனால இது நடந்தது. இப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடக்குது. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த ஃபுல்லாவே யூரோப்பியன்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்கு. யூரோப்பியன்ஸ் கண்ட்ரோல் தான் இந்த இடம் எல்லாம் இருக்கு. இந்த இடத்த ரூல் பண்ண ஒரு கிங்டம் பேர் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கு, பைசாண்டி கிங்டம் சொல்லக்கூடிய ஒரு கிங்டம். அந்த பைசாண்டி கிங்டமை ஸோ பைசாண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்டம் இருக்கு. பைசாண்டி எம்பையர். ஸோ இந்த பைசாண்டி எம்பையர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல் இந்த கான்ஸ்டாண்டினோபிள், இது ஒரு பிளேஸ் அந்த மேப்ல காமிச்சல நடு பாயிண்ட், இதுதான் அந்த பாயிண்ட். இந்த கான்ஸ்டாண்டினோபிள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். So this Constantinople is nothing but the present day Istanbul. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டாண்டினோபிள அவங்க கேப்சர் பண்றாங்க. யார் கையில இருந்தா? பைசாண்டி எம்பையர் கையில இருந்து. கேப்சர் பண்றவங்க யாருன்னா டர்க்கில இருந்த ஓட்டமன் எம்பையர், ராயல் கிங்டமான இவங்க அரப்ஸுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கவங்க, இவங்க கேப்சர் பண்றாங்க. அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன அந்த கோஸ்டல் சீ ரூட் அரப்ஸ் உருவாக்குனது, அது அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கூடவே இந்த கான்ஸ்டாண்டினோபிள் தான் சில்க் ரூட்டுடைய மேஜர் ரூட். ஏன் இந்த கான்ஸ்டாண்டினோபிள் அந்த அளவுக்கு முக்கியம் சொல்றாங்க? இட்ஸ் கனெக்டிங் பாயிண்ட். அந்த கான்ஸ்டாண்டினோபிள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டோல் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட். யூரோப்ல இருந்து எந்த பொருள் ஏசியாவுக்கு போனாலும், ஏசியாவில இருந்து எந்த பொருள் யூரோப்புக்குள்ள என்ட்ரு ஆனாலும் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணக்கூடிய மெயின் டாக்ஸ் கலெக்ஷன் பாயிண்ட் இட்ஸ் கான்ஸ்டாண்டினோபிள். அப்போ கான்ஸ்டாண்டினோபிள் யார் கண்ட்ரோல் இருக்கோ அவங்க கொஞ்சம் வெல்த்தியஸ்டா இருப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு பல விஷயங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கான்ஸ்டாண்டினோபிள் இப்போ முஸ்லிம்ஸ் கண்ட்ரோல வந்தது, யூரோப்பியன்ஸ் கிறிஸ்டியன் கிங்டம்னால மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஓகே, இதுதான் ஆரம்பத்தில் நடந்த விஷயம். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கான்ஸ்டாண்டினோபிள் அரப்ஸ் கண்ட்ரோல வந்துருச்சு. இப்போ யூரோப்பியன்ஸ் டஸ் நாட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். அவங்க பொருள் வாங்கி ஆகணும். அதே நேரத்தில் அவங்க டாக்ஸ்ல ஏற்றுற அரப்ஸ் இருந்தால் அவங்க டாக்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் நாட் ரெடி. இதனால பின்னாடி பிரச்சனை சொல்ல அவனுடைய பவர் அதிகமாயிடும். நம்மளுக்கு டைரக்டா ஏன் நம்மளால இந்தியாவில் போய் பொருள் வாங்க முடியாது? அப்போ எந்த ரூட்டும் போக முடியாது. அப்போ they were forced to discover new sea route. அப்போ புதிய ஒரு கடற்கரை வழியை கண்டுபிடித்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ரெட் சீவுடைய ரூட் யார் கண்ட்ரோல் இருக்கு? முஸ்லிம்ஸோட கண்ட்ரோல் இருக்கு. சில்க் ரூட்டும் அவங்க கான்ஸ்டாண்டினோபிள் கேப்சர் பண்ணோம், அதுவும் அவங்க கண்ட்ரோல் வந்துச்சு. லேண்ட் ரூட்டும் அவங்க கண்ட்ரோல் வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு ரூட்டையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும் முடிவு பண்றாங்க. இந்த நியூ ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஸோ இதான் அந்த நியூ ரூட்டு ரெட் கலர்ல இருப்பாங்க. இப்போ இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா, யூரோப்பியன் கிங்டம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பேசுறாங்க. போப் நிக்கோலஸ் V அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது. மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணா, ஆமா வியாவது சி ரூட் கடற்கரை வழி இருக்கிறது. அந்த கடற்கரைக்கான வழியை நம்ம நேரடியாக என்ன பண்ணோம், போயிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும். We have to be discover the direct sea route to we have to discover the direct sea route to India அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம முடிவு பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எட்டப்படுகிறது. ஓகே, இந்த முடிவை நிக்கோலஸ் V அவர்கள் எடுக்கிறாரு.
போப் நிக்கோலஸ் V. இதுக்கான ஒரு ட்ரீட்டியும் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகீஸ் தான் இந்த ட்ரீட்டில முதலாக கையெழுத்து போடுறாங்க. ஸ்பெயின் சொல்லக்கூடிய கண்ட்ரியும் போர்ச்சுகல் சொல்லக்கூடிய கண்ட்ரியும், இந்த 2 கண்ட்ரியும் அந்த ட்ரீட்டில சைன் பண்றாங்க. இந்த பொறுப்பை போப் நிக்கோலஸ் V யார்கிட்ட கொடுக்குறாருன்னா போர்ச்சுகீஸுடைய இளவரசரான அவர் ரொம்ப திறமையான ஆளு. கடற்கரை விஷயங்களையும் சரி, பெரிய பெரிய ஷிப் பில்டிங் கட்டுறதுல, மாலுமிகளை உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே, பிரின்ஸ் ஹென்றி சொல்றேன். அந்த பிரின்ஸ் ஹென்றி கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்கிட்ட தான் இந்த முழுமையான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஓகே, இஸ் இட் கிளியர்? சோ இந்த பிரின்ஸ் ஹென்றி தான் இந்த பொறுப்பை அவர் ஏத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நிறைய ஸ்காலர்ஸை, நிறைய செயலர்ஸை உருவாக்குறார். அப்படி அவர் உருவாக்குன செயலர்ஸ்லாம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தலோமோ டயாஸ். So kindly mute all of you, please. Kindly mute all of you. பார்த்தலோமோ டயாஸ் சொல்லுடைய ஃபர்ஸ்ட் ஸ்காலர். இரண்டாவது கொலம்பஸ். மூணாவது நம்ம வாஸ்கோ ட காமா. சோ அந்த ஸ்டோரி சொல்றேன். இட் இஸ் a very interesting one. So first ஆமா ஆச்சுதாங்களா கரெக்ட். கிருபாகரன், please mute yourself. Thank you. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்ல இருந்து முக்கியமானது ஸோ யூரோப்ல இருந்து எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியாவுக்கு ஒரு சி ரூட் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த சி ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் வேலையில இருக்கிறாங்க. They will going to be enter into the first job. ஃபர்ஸ்ட் ஜாப் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாபா என்ன இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் see the map, இந்த வேர்ல்டு மேப் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இந்த வாஸ்கோ ட காமாவுக்கு முன்னாடியே பார்த்தலோமோ டயாஸ், நம்ம என்ன போட்டோம், இந்த பார்த்தலோமோ டயாஸ் தான் இந்த லிஸ்பன்ல இருந்து போர்ச்சுகீஸ்ல கிளம்புறாரு. 1487ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பார்த்தலோமோ டயாஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த பார்த்தலோமோ டயாஸ் தான் ஃபர்ஸ்ட் வராரு. எந்த வருஷம் வராருன்னா ஒரு 1487ல வராரு. ஸோ இந்த 1487ல ஒரு லிஸ்பன்ல இருந்து போர்ச்சுகீஸ் கேபிட்டல் இந்த இடத்துல கிளம்புறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா என்னவா இருக்குன்னா, இந்த ஐலாண்ட், இந்த ஒரு 3 ஐலாண்ட் இருக்கும். இந்த ஐலாண்டு பேர் தான் கேப் வெர்டி ஐலாண்ட் சொல்லுவாங்க. அங்க இருந்து இந்த ஐலாண்டுக்கு வரணும். ஓகே, அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே சுத்திட்டு வரணும். ஏன்னா இங்கெல்லாம் அரப்ஸோட இன்டர்மீடியேட்ஸ் இருக்கனால அரப்ஸ் தெரியாம இது வரணும். நம்ம இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அரப்ஸ் தெரியக்கூடாது. அது ரொம்ப கன்னிங்கா இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாரு. இந்த ஐலாண்டுக்கு வந்த பிறகு அங்கிருந்து கரெக்டா மார்ச் பண்ணி கீழே வராரு. சவுத் ஆப்பிரிக்காவுடைய இந்த டிப்ல வருவார். He reached the tip of South Africa. So he successfully reached the tip. பட் அவர் வந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் வந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு வின்டர் சீசன், சிவியர் வின்டர். சவுத் ஆப்பிரிக்கால இங்க கிரீட் பாத்தீங்கன்னா தெரியும், கேப் டவுன் ஒரு ஊர், சூப்பரான ஊர். அந்த ஊரு கரெக்டா ரீச் ஆகுறாரு. பட் அவர் வின்டர் சீசன்ல வந்தனால அவரால் அங்கிருந்து ஃபர்தரா செயில் பண்ண முடியல. ஸோ த மிஷன் வாஸ் ஃபெயிலியர் ஆஃப் சக்சஸ். பாதி தூரம் வந்தார், திரும்பி போக முடியல, திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டார். ஆனா அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, he documented everything. அவர் கூட போனவங்க என்னெல்லாம் போய் கஷ்டம் வந்துச்சு, எப்படி போய் ரீச் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்தார். இவருக்கு அப்புறம் இந்தியாவை கண்டுபிடிக்க போறேன்னு வந்தவர் யாருன்னா கோலம்பஸ். அப்ப இந்தியான்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க. என்ன கான்செப்ட்னா, இந்தியான்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியா, அப்புறம் இந்த பே ஆஃப் பெங்கால சுத்தி இருக்க பர்மா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, இந்த எல்லா இடத்தையுமே சுருக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்ட் இண்டீஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது இந்தியன் ஓஷனை சுத்தி இருக்கிற நாடுகள். அப்ப நார்த் இந்தியா வராது. இந்தியன் ஓஷனை ப்ரிடாமினண்டா வச்சிருக்கக்கூடிய இடங்கள், எஸ்பெஷலி பே ஆஃப் பெங்கால் கனெக்ஷன், இந்த இடத்துல தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த இடம் ஹைலி ட்ரேட் ஓரியன்ட், பயங்கர டெவலப்ட். அது காரணம் பார்த்தீங்கன்னா அரசுடைய டெவலப்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோழன்ஸ், ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நேவி சிஸ்டத்தை உருவாக்கி இந்தியன் ஓஷனே ஒரு 6 மாதிரி வச்சிருந்தான். இதனால எக்கனாமி அண்ட் ட்ரேட் பயங்கர டெவலப்மெண்ட் 12th சென்ச்சுரியிலேருந்து. ஸோ அந்த டெவலப்மெண்ட் பத்தி யூரோப்பியன்ஸ் தெரிஞ்சிருக்கும். யூரோப்பியன்ஸ் அப்போ பார்பேரியன்ஸ். அப்போ ஈஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு வியாபாரம் பண்ணணும், அங்கதான் ஸ்பைசஸ் கிடைக்குது, டைரக்டா கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஸோ பார்த்தலோம டயஸ் போனாரு, ஆஃப் சக்சஸ். செகண்ட் யாரும் அனுப்புறாங்கன்னா கொலம்பஸ் என்ட்ரி அனுப்புற பிரின்ஸ் என்ட்ரி. கொலம்பஸ் என்ன பண்றாருன்னா அவரும் ஹி ஆல்சோ சக்சஸ்ஃபுல்லி ரீச் திஸ் ஐலண்ட். பட் அந்த டைம்ல கேம்பஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது கடல், ஆழ்கடல் வழியா போறாங்க. யூரோப்பியன்ஸோட மிகப்பெரிய ஒரு இன்வென்ஷன் தான் கேம்பஸ் கண்டுபிடிச்சது, அதாவது திசை காட்டி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா கொலம்பஸோட கேம்பஸ்ல நடந்த பிரச்சனைனால அவர் கீழே வரதுக்கு சவுத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மூவிங் லைக் திஸ் வெஸ்ட்ல போயிட்டார். அவரோட போயினே இருக்காரு, வரவே இல்லை எதுவுமே. கடைசியில் அவர் வெஸ்ட்ல போயிட்டு அமெரிக்காவில் போய் வெஸ்ட் இண்டீஸ்ல போய் இறங்கிட்டார். ஜமைக்கால இறங்கிட்டு அங்கே போய் பெப்பரை தேர்றா கிடைக்கல. அங்கே அமெரிக்கா உள்ள மியாமி எல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டார். ரீச் அகைன் கேப்பட் ஐலாண்ட் வந்து இங்கே திரும்பி போர்ட்டுகீஸ் போயிட்டார். போர்ட்டுகீஸ் போயிட்டு பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு, நான் இந்தியா கண்டுபிடிச்சிட்டேன். அவர் போன இடம் அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் ரீஜன், கியூபா, அமெரிக்கா, அந்த இடம். He thought it was India. பிரின்ஸ் ஹென்றி அவர்கிட்ட என்ன கேட்கறான்னா, இல்லை பெப்பர் காட்டுறேன், பெப்பர்லாம் இல்லையே இருந்தது. அப்போ நீ இந்தியாவுக்கு போல ஏமாத்துறேன், அவர்ல இந்தியாவுக்கு போனேன், காசு கொடுங்க கேட்கறேன், உள்ள தூக்கி ஜெயில வச்சிடும். அடுத்த டெய்லி ட்ரை பண்ணுவாங்க. கடைசியாக ட்ரை பண்ண பேர்னா வாஸ்கோ ட காமா. இவர் என்ன பண்ணா, பார்த்தலோம டயாஸோட அந்த நோட்ஸ், அந்த டாக்குமெண்ட், அவர் கூட போன சேல் பண்ணக்கூடிய கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதே ரூட்ல சக்சஸ்ஃபுல்லா வராரு. அங்கிருந்து கேப் டவுன் சக்சஸ்ஃபுல்லா போயிடாரு. ஃபார்ச்சுனேட் ஃபார் வாஸ்கோ ட காமா, அவர் சம்மர் டைம்ல வந்தனால அங்கிருந்து ஈஸியாக இங்க வந்து இப்படி கேலிக்கட்டுக்கு ரீச் ஆகிட்டார். கேலிக்கட். அப்போ கேலிக்கட்டை யார் பண்ணிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் டைம் வாஸ்கோ ட காமா தான் 1498 மே மந்த். மே மாசம் கேலிக்கட்ல சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆகிறாரு. இது நடந்தது பார்த்தீங்கன்னா 1498 நடக்குது. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் இஸ், இப்போ திரும்பியும் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியா வந்த ஸ்டோரி வி வில் see later. இந்தியாவில் வந்து சக்சஸ்ஃபுல்லா கெட் a pepper and he went into the Portuguese. ஓகே, இப்போ கொலம்பஸுக்கு போய் சொல்றாரு எல்லாரும் தெரியுது. ஆனா கொலம்பஸ் எதுவும் இல்லை, நான் கண்டுபிடிச்சேன், நான் ஒரு எடுத்து தான் போயிட்டு இருந்தா தான் இந்தியா அப்படின்னு. அவர் எங்க தானே போனாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பிரின்ஸ் போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் இன்னொருத்தர் அனுப்புவோம். அவர் பேர் தான் அமெரிக்கா வெஸ்புகி. அமெரிக்கா வாஸ்புகி அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவோம். இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, கொலம்பஸ் போன அதே ரூட்ல போய் பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணி சொல்றாரு, கொலம்பஸ் சொல்றது பாதி உண்மை பாதி பொய், தெரியாம அறியாமல சொல்றாரு. அவர் இந்தியா நினைச்சா அது இந்தியாவில் இது வரைக்கும் நம்மளோட வேர்ல்டு அந்த டைம்ல 15th சென்ச்சுரி முன்னாடி வரைக்கும் வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப் தான். இந்த 3 கான்டினென்ட் மட்டும் தான் இருந்ததாக அவங்க யாரும் போல. அதனால அமெரிக்கா இருந்திருக்கும், யாரும் போவதனால அமெரிக்கா உலகத்துடைய நாலேஜுக்கு வரப்படவில்லை. புதிய கான்டினென்ட் அவர் கண்டுபிடிச்சது புதிய லேண்ட்மார்க்ஸ். தட் வாஸ் நாட் ரிட்டன், நாட் டாக்குமெண்டட் எனிவேர் இன் அவர் ஹிஸ்டரி, எனி ஹிஸ்டாரிக்கல் புக். அங்கே யாருமே போனதா சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த 3 கான்டினென்ட்ல அது ஒரு புதிய கான்டினென்ட். அந்த கான்டினென்ட் தான் 2 கான்டினென்ட்டா இருக்கு. அதுதான் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு பின்னாடி பேரை வைக்கிறாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ். ஆனா அது அமெரிக்கான்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வெஸ்புகி. அதாவது அந்த ரீஜன் அவர் போன அந்த தீவு கருப்பங்களாம் அது ஈஸ்ட் இண்டீஸ் இல்லடா, வெஸ்ட் இண்டீஸ். அது வெஸ்ட்ல போயிட்டாரு, அவர் ஈஸ்ட்ல போயிருக்கணும். அதனால அந்த இடத்துக்குலாம் வெஸ்ட் இண்டீஸ்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ரீஜனுக்கு அது புதிய லேண்ட்மார்க்ஸ் சொன்ன அந்த அமெரிக்கா வெஸ்புகி பேர்ல அமெரிக்கான்னு பேரை வைக்கிறாங்க. ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? இப்போ இந்த வாஸ்கோ ட காமா என்ன பண்றாருன்னா சக்சஸ்ஃபுல்லா இந்தியாவில் ரீச் ஆகுறாரு. இந்தியாவில் அவர் ரீச் ஆகின டைம்ல இந்தியா அந்த கேலிக்கட்ல ஒரு கிங் இருக்கு,
யாருக்காங்கன்னா கிங் ஜாமுரைன். ஓகே, கிங் ஜாமுரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாமுரைன் சொல்லக்கூடியது யாருடைய பேருன்னா, அவங்க அதாவது போர்ட்டுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு தான் வருவாங்க. போர்ட்டுகீஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அவங்களுக்கு எங்க பெப்பர் இருக்குன்னு தெரியாது, மலபார் ரீஜன் அவங்களுக்கு தெரியாது. யூரோப்பியன் நாலேஜ்ல இருந்த ட்ரேடர்ஸ் பத்தி தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்தியாவில் ட்ரேடர்ஸா இருந்தவங்க யாருன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி காலேஜ் சிந்தி அண்ட் குஜராத்தி கம்யூனிட்டி. சிந்திஸ் இவங்களும் அண்ட் குஜராத்திஸ் இவங்க 2 பேர் தான் இந்தியாவில் இருந்த ட்ரேடர்ஸ். அப்போ அரப்ஸ் கூட இவங்க ட்ரேட் பண்ணுங்க. அப்போ இவங்களை பத்தி தெரியும். அரப்ஸ் கிட்ட தானே போகக்கூடாது, இவங்ககிட்ட போயிட்டு பெப்பர் வாங்கலாம். அந்த கணக்குல தான் போர்ட்டுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத் சிந்து சொல்லக்கூடிய இன்னைக்கு பாகிஸ்தான் கராச்சி ரீஜன் தான் சிந்திஸ். குஜராத் நம்மளுக்கு தெரியும், குஜராத்துக்கும் பாம்பேக்கு மேல இந்த 2 ரீஜனை அவங்க டார்கெட் பண்ணி வந்தது. வர வழியில குஜராத்தியுடைய ஒரு ஷிப்பை பிடிச்சி, அப்துல் மஜீத் அவருடைய ஷிப்பை பிடிச்சி அவங்க மெக்காக்கு அஜி பிலிகிரிமேஜ் போவாங்க குடும்பத்தோட. அந்த ஷிப்பை பிடிச்சி மிரட்டி பெண்களை பாலியல் பலாத்காரம் எல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை இருந்து ரூட்டை வாங்குவாங்க. அவர்கிட்ட குஜராத் கேட்க மாட்டேன், பெப்பர் கேட்பாங்க. அவர் பெப்பர் எங்க மலபார்ல கிடைக்க சொல்லி மலபார் இடத்தோட ரூட்டு காமிச்சு விட்டுறாரு. ஸோ த ரீச் த மலபார்ல அவங்களுக்கு ஃபார்ச்சுனேட்டா கேலிக்கட்டை தவிர வேற ஏதாவது 2-3 அரைக்கல்லையோ இல்லாட்டி கண்ணனூர்லாம் போயிருந்தீங்கன்னா வேற மாதிரி பிரச்சனை வந்துடும். ஆனா எல்லாமே அவங்க எப்படி நடக்குது பாருங்க, எல்லாமே அவர்களுக்கு வெல் ஃபார்ச்சுனேட்டா நடக்குது. அவங்க சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ண இடம் பாத்தீங்கன்னா கேலிக்கட் வாஸ் ரூல்டு பை தி, நீங்க சொல்ற மாதிரி அந்த கிங்டம் உடைய பேரு கிங் பேர் ஜாமுரைன்லாம் இல்ல. The king உடைய நேம் பாத்தீங்கன்னா சமுத்திரி. கிங் உடைய பேரு சமுத்திரி, நாட்டிய ஜாமுரைன். போர்ட்டுகீஸ்காரனுக்கு அதை சொல்ல தெரியல, அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ஜாமுரைன்னு சொல்லிட்டான். அவருடைய ஒரிஜினல் பேரு சமுத்திரி நம்பூதிரி. அவங்களாம் அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ். ஓகே, அவங்களாம் அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்ன மாதிரியான நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை யாருமே கடல் தாண்டி போகக்கூடாது. ஸோ பிராமின்ஸ் போட்டெல்லாம் சேல் பண்ண மாட்டாங்க, கடல் தாண்டி யாரும் போகக்கூடாது. அதே மாதிரி ஆழ்கடல்ல இருந்து அரப்ஸ் மற்ற ட்ரேடர்ஸ் தான் வருவாங்க, கோஸ்டல் சீல இருந்து வருவாங்க. ஆழ்கடல்ல இருந்து எந்த ட்ரேடரும் வரமாட்டாங்க. நோ ட்ரேடர்ஸ் கம்மிங் ஃப்ரம் தி வெரி டீப் சீ ரூட். அப்போ ஆழ்கடல்ல இருந்து யாருமே வரதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அப்போ ஆழ்கடல்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கானா அவன் யாரா இருக்கணும், மேபி இஸ் ஏ சன் ஆஃப் காட், சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டோட தான் அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த வாஸ்கோ ட காமா வர சொல்ல அவருக்கு பயங்கரமான வரவேற்பு. ஒரு பல்லக்கில் வச்சு கூட்டு போறாங்க, ரெட் கார்பெட் போடுறானுங்க, அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க. உரிமைன்னு ஒரு படம் வந்துச்சு, மலையாளம் படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும் அந்த சினிமா, அது ஃபுல்லா அந்த ஸ்டோரி தான். அப்போ கிங் ஜாமரைன் கிட்ட வராரு, வந்து கேட்டு பெப்பர் வாங்கிட்டு போறாரு. ஜாமரைன் பார்த்து கேட்கிற, பெப்பருக்கு ஈக்குவலா நீ என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, அதுக்கு ஈக்குவலா என்ன கொடுப்பேன்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, you give the 1 kg of gold equal to 1 kg of pepper. 1 kg of gold கொடுத்து 1 kg of pepper வாங்கியிருக்காங்க. நினைச்சு 100 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு முன்னாடி இருந்துச்சு. பெரிய வேல்யூ இல்லை, பெரிய டிமாண்ட் இல்லை. ஓகே, நாட் தட் மச் டிமாண்ட், இருந்தாலும் கோல்டு வேல்யூ தான். அப்போ அந்த அளவுக்கு பெப்பருடைய வேல்யூ இருந்தது. 1 kg ஆஃப் கோல்டு கொடுத்து 1 kg ஆஃப் பெப்பர் வாங்கிட்டு போயிருக்கு. கப்பல் ஃபுல்லா டன் கணக்குல பெப்பர் வாங்கி போயிருக்கா கோல்டு கொடுத்துட்டு. அந்த அளவுக்கு டிமாண்ட். இப்போ அதே கோல்டு எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க போர்ட்டுகீஸ் யூரோப்பியன் கண்ட்ரில போயிட்டு 1 kg ஆஃப் பெப்பர் ஈக்குவல் டு 5 kg ஆஃப் கோல்டு 5 டைம்ஸ் அதிகமாக வச்சு வித்திருக்காங்க. ஸோ இப்போ போய் வித்த பிறகு அவனுக்கு அந்த லாபத்துடைய அருமை தெரிஞ்சு அடுத்த வாட்டி இந்தியாவுக்குள்ள வர சொல்லு, வேற எந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸும் எந்த ட்ரேடர்ஸும் இருக்கக்கூடாது இந்தியாவில் அப்போ ட்ரேட் பண்ண வெளிநாட்டுக்காரங்க யாருன்னா அரப்ஸ் தான் மெயின், சைனீஸ், ஜாவனீஸ், அப்புறம் நம்ம குஜராத்தி, சிந்திஸ்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் காலி பண்ணிட்டான், எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டான் போர்ட்டுகீஸ். கிரியேட்டிங் ஃபியர், டெரர். போர்ட்டுகீஸ் நேர்வழியெல்லாம் பேசுறது எல்லாமே நீதி, நேர்மை, நியாயம். இதற்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா போர்ட்டுகீஸ். அப்போ இருந்த போர்ட்டுகீஸ் ஓகே, எல்லாருமே மிகப்பெரிய அளவில் காலி பண்ணக்கூடியதுல போர்ட்டுகீஸுடைய பம்பார்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு பம்பார்ட்மெண்டாக இருந்துச்சு.
அடுத்த வாட்டி போர்ட்டுகீஸ் வந்து என்ன பண்ணான்னா கொடுத்த எல்லா தங்கத்தையும் திரும்பி வாங்கி போயிட்டான். பாம்பு போட்டு எல்லாரும் பிடிச்சி மக்களை கொடுமைப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் போர்ட்டுகீஸ் பண்ணாங்க. ஸோ போர்ட்டுகீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் அந்த மலபார் ரீஜனில் ரூல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ரூல் பண்ண பிறகு இந்த போர்ட்டுகீஸ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் த கவர்னர் ஜெனரல். அப்படி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்த கவர்னர் ஜெனரல் பேரு பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஓகே, இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான் என்ன பண்றாருன்னா இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் known as ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியன் ஓஷனுடைய மாஸ்டரா நம்ம தான் இருக்கணும். இந்தியன் ஓஷனுடைய மாஸ்டரா யாரு இருக்கணும்? நம்ம தான். நம்மளை தாண்டி யாரும் இந்தியன் ஓஷன்ல என்ட்ரா கூட நம்ம போர்ட்டுகீஸ் ட்ரேடர்ஸ் சொல்றோம். வேற எந்த ட்ரேடர்ஸ் இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்தாலும் எங்களை கேட்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது பேர் கார்ட்டேஜ் சிஸ்டம். அப்படின்னா மற்ற ட்ரேடர்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாஸ் கொடுத்தாங்க, இஷ்யூயிங் பாசஸ். அந்த பாஸ் இல்லாத எந்த ஷிப்பும் இந்தியன் ஓஷனுக்குள்ள வரக்கூடாது. வந்துச்சுன்னா இவங்க போய் கொண்டு போட்டுருவோம், போய் பிடிச்சிருவோம், கொள்ளடிப்பான். அப்போ பாஸ் வாங்குறதுக்கு நீங்க எனக்கு கப்பம் கட்டணும், டாக்ஸ் கட்டணும். வித்தின் 5 to 10 இயர்ஸ்லயே மொத்த இந்தியன் ஓஷனுடைய மாஸ்டரா யார் மாறிட்டா? இந்த போர்ட்டுகீஸ் மாறிட்டான். அவனை யாருனாலுமே எதுவுமே செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையரை, ஒரு ராஜ்யத்தை ஈஸ்ட் இண்டீஸ்ல, இந்தியாவில் மலபார் கோஸ்ட்ல, இந்தோனேஷியாவில், பாட்டம் மலேசியாவில் யார் கொண்டு வந்துட்டாங்க? போர்ட்டுகீஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தான் இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டான்னு சொல்லக்கூடியவர். ஓகே, மலாக்கான்னு சொல்லக்கூடியது மலேசியா. அடுத்த கவர்னர் ஜெனரலா வந்தவர், ரெண்டாவது கவர்னர் ஜெனரலா வந்தவர் பார்த்தீங்கன்னா அல்போன்சா டி ஆல்பர்ட். இவர் தான் ரியல் ஃபவுண்டர். அவர் தான் போர்ட்டுகீஸ் பவரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு. அவர் தான் உருவாக்கதா சொல்லப்படுகிறது. ஓகே, போர்ட்டுகீஸ் பவரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிறகு இந்த அல்போன்சா டி ஆல்பர்ட் தான் பெரிய ஆளு. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா 1510ல he captured the place is called as கோவா. கோவாவை விஜயபூர் சுல்தான் கையில இருந்து கேப்சர் பண்றாரு. கோவாவை கேப்சர் பண்ணி அந்த கோவாவில் என்ன பண்றாருன்னா சதியை ஒழிக்கிறார். ஃபர்ஸ்ட் கோவா நகரத்தில் மட்டும் என்ன பண்றாரு? சதியை ஒழிக்கிறார். சதியை கோவாவில் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் கோவா மக்களை, கோவா பெண்களை போர்ட்டுகீஸ் ஆண்களோட திருமணம் பண்ண வைக்கிறார். ஒரு மேட்ரிமோனியல் அலையன்ஸ், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கல்ச்சுரல் லிங்கேஜ். போர்ட்டுகீஸ் ஆண்களை நிறைய பேர் கூட்டிட்டு வந்து கோவா இருக்க பெண்களை திருமணம் பண்ணி அதன் மூலம் குழந்தைகளா நிறைய பேருக்கு ஒரு மிக வித்தியாசமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. யார் பண்றாருன்னா நம்மளுடைய அல்போன்சோ டி ஆல்பர்ட் பண்றாரு. இதை தாண்டி அவர் என்ன பண்ணாருன்னா மெயின்டைன் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் விஜயநகர கிங்டம். ஏன்னா அந்த டைம்ல விஜயநகர கிங்டம் கிட்ட எந்த யூரோப்பியன் பவரும் ரொம்ப பெரிய அளவில் க்ளோஸ் ஆகல. அதே மாதிரி போர்ட்டுகீஸ் கிட்ட எந்த கண்ட்ரி க்ளோஸ் ஆகல, எந்த இந்தியன் கிங்டமும் க்ளோஸ் ஆகல. ஆனா விஜயநகர கிங்டம் கிட்ட மட்டும் க்ளோஸா வச்சிருந்தாரு. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா விஜயநகர கிங்டமுடைய எதிரி தான் இந்த விஜயபூர், கோல்கொண்டா, பாமனி கிங்டம் சொல்லுவாங்க. அவங்களுடைய எதிரி போர்ட்டுகீஸ். எதிரிக்கு எதிரி, எதிரியுடைய எதிரி தனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல போர்ட்டுகீஸ் என்ன பண்றாங்கன்னா விஜயநகர கிங்டம் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்தை, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. இது எல்லாமே இந்த அல்போன்சா டி ஆல்பர்ட் அவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்த கவர்னர் ஜெனரல் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கவர்னர் ஜெனரல் வர்றாரு, நினோடா குன் ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய, நினோ டி குன் ஆன்னு சொல்லக்கூடியது. இவர் என்ன பண்றாருன்னா இவர் தான் கொச்சின்ல இருந்த போர்ட்டுகீஸ் கேபிட்டல் இந்தியாவில் அதை கோவாவுக்கு மாத்துறாரு. ஆல்சோ he captured the places of Besain and Dayu and Daman இருக்கு. அந்த இடத்த அப்போ குஜராத்தை ரூல் பண்ணியிருந்த பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிங்கை பாய்சன் கொடுத்து அந்நியத்திக்கலா சாக அடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா they can move these places into that பெசைன்லயும் டையூலையும் என்ன பண்றாங்கன்னா அதை மூவ் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி அடுத்த வந்து கவர்னர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டிசோசா. ஸோ 1542 to 1545 இவருடைய பீரியட்ல ஃபேமஸ் ஜெஸ்விட் செயின்ட் பிரான்சிஸ்கோ சேவியர் இஸ் ஃபாதர் ஆஃப் ஜெஸ்விட் சொசைட்டி இன் இந்தியா சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்க இந்த ஜெஸ்விட் செயின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சென்னையிலோட எடுத்துக்கலாம், திருச்சியில் சென்ட் ஜோசப், சென்னை லைவா காலேஜ். ஸோ இப்படியான இந்தியா ஃபுல்லாக பல்வேறு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய இந்த ஜெஸ்விட் செயின்ஸ். ஸோ ஓகே, ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ்
அதனுடைய ஹெட்டான இந்தியாவுடைய ஹெட்டான பிரான்சிஸ்கோ சேவியர் இந்தியாவுக்கு வந்தது இவருடைய போர்ச்சுகீஸுடைய அல்போன்சா டிசோசா காலத்தில். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய எஜுகேஷனுக்கான மாற்றத்தை ஆணிவரை உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் போர்ச்சுகீஸ் பவர் இந்தியாவில் இருந்தது. போக போக என்ன ஆகுதுன்னா போர்ச்சுகீஸ் பவர் வீக் ஆகிட்டாங்க, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்கிட்ட இருந்த அடாவாடித்தனம் தான் மிக முக்கியமான காரணம். அடாவாடித்தனம். அப்புறம் பிரிட்டிஷ் வந்த பிறகு பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் தோத்தது. அப்புறம் முகல்ஸ் கிட்ட ஊகுலியை தோத்தாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாலிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாலிசி. ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு கடத்திட்டு போயிட்டு, அதுவும் எந்த பெண்களை கடத்திருக்காங்கன்னா மும்தாஜ் மகால், ஷாஜகானுடைய மனைவியான மும்தாஜுடைய பணிப்பெண்களையே, அவங்களுடைய பணிப்பெண்கள் இருப்பாங்க, அவங்களே கடத்திட்டு போயிருக்காங்க. அப்பதான் மாட்டிட்டான். மாட்டு வச்சு ஷாஜகான் வச்சு சம்பவம் பண்ணாரு. போர்ச்சுகீஸை உள்ள வச்சு ஊகுலியில கல்கத்தா போய் வச்சு அடின்னு அடிச்சு போர்ச்சுகீஸ் அவனை என்னோட கிங்டம் கீழே இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் தோத்து விட்டார். இப்படியான விஷயத்துலாம் போர்ச்சுகீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆயிட்டாங்க. கடைசியாக மராத்தா சட்டை தோத்தது. போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் இந்த பாம்பேயை பிரிட்டிஷுடைய கிங்குக்கு போர்ச்சுகீஸுடைய இளவரசி கல்யாணம் பண்ண சொல்ல அதை டவுரியாவே கொடுத்தாங்க. இந்த பாம்பே வாஸ் கிவன் அஸ் எ டவுரி. இன்னைக்கு பாம்பேல ஒரு சின்ன ஒரு சென்ட் வாங்க முடியாது. ஆனா அவங்க எடுத்த பாம்பேயை வெறும் 15 பவுண்டுக்கு பின்னாடி அந்த பிரிட்டிஷுடைய கிங் என்ன பண்ணுவார்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துருவார், டவுரியா கிடைச்சது. ஸோ இப்படியான பல்வேறு விஷயங்கள்னால போர்ச்சுகீஸ் உடைய டிக்ளைன் இந்தியாவில் நடந்துச்சு. ஆனால் போர்ச்சுகீஸுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் அவங்க உருவாக்குனாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் அவங்க தான் யூரோப்பில் உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அந்த யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. கோவாவில் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்துச்சு. அதுவே போர்ச்சுகீஸ் ஆஃப் தி கல்டிவேஷன், போர்ச்சுகீஸ் ப்ரோட் தி கல்டிவேஷன் ஃபார் டொபாக்கோ, கேஷ்யூ நட்டு, பைனாப்பிள், இந்த மாதிரியான கல்டிவேஷன் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதும் இந்த போர்ச்சுகீஸ் தான். போர்ச்சுகீஸுடைய பெரிய சக்ஸஸாக பார்க்கக்கூடியது என்னன்னா அவங்க நேவல் சுப்ரமசி. ஒரு நேவினா எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங் நேவி எப்படி இருக்கணும், நேவி தான் ட்ரேடு கொண்டு போக முடியும், அடுத்த கட்டத்தை ரூல் பண்ணக்கூடியது நேவி தான் அப்படின்னு இந்தியர்களுக்கு புரிய வச்சது யார் பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் தான். ஸோ இதெல்லாம் போர்ச்சுகீஸுடைய பவராக பார்க்கப்படுகிறது. இவ்வளவுதாங்க போர்ச்சுகீஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ நம்மளுடைய கிளாஸஸ்லாம் இப்படி தாங்க இருக்கும். கிளியர் கட்டான நோட்ஸ் கொடுத்துரும். உங்களுக்கு தேவையான தமிழ்லையும் சொல்லுவோம். ஓகே, அதுக்கான ஒவ்வொரு கிளாஸ் உங்களுக்கு டைம் ஆன கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டினை பார்ப்போம். இது லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்திருக்க கொஸ்டின், இந்த வருஷத்தில் வந்திருக்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்லேயும் வி வில் கோயிங் டு சி எவ்ரிதிங். இது எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சுட்டு தான் வி வில் மூவ். ஸோ நம்ம கிளாஸஸில் ப்ராப்பராக ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இது லாங் டேர்ம் கோர்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு நிறைய டூல்ஸமும் நாங்கள் சொல்லித்தரோம். எப்படி படிக்கணும்னு சொல்றதை விட எப்படிலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய லாஜிக் இருக்கு, நிறைய கான்செப்ட். ஸோ வாட் டு ஸ்டடியோட வாட் நாட் டு ஸ்டடி. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ்லாம் உங்களுக்கு ட்ரெமெண்டஸாக இருக்கும். ஒன்னொன்று மென்டரிங் உங்களுக்கு நடக்கும். தொடர்ந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி சைட்லேருந்து, மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து, அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு போதுமானது. நாங்கள் நம்ம டீம் யுகசலி கோபிநாத் மேம் தலைமையில் இருக்கக்கூடிய நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக்கில் நம்ம டீம் மட்டும் ஆன்லைனில் அண்ணா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட அண்ணா அகாடமியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட மெயின்ஸில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூஷனோட டைப் பண்ணி அங்கே மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்து இன்டர்வியூ வரைக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்தோம். நம்ம பசங்க ரீசெண்டாகவே லாஸ்ட்டில் 2 இயர்ஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் குரூப் 4 அண்ட் குரூப் 2. 25 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மறந்துடாதீங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் கிளியர் தி குரூப் 1 ஆச்சு. ஸோ இப்படியான பல்வேறு மிக முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட லாஸ்ட் 2 இயர்ஸ்ல படிச்சோம். நம்மளை மட்டும் நம்பி வந்தவங்க கடைசியில் மிகப்பெரிய சக்சஸ் வாங்கணும். ஸோ ப்ளீஸ் பிலீவ் அவர் செல்ஃப், எங்களை நம்பலாம். ஸோ வி வில் ஷோ யூ த ரைட் பாத். அந்த ரைட் பாத்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங், வி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ மாடர்ன் இந்தியாவில் ஒரு டாப்பிக்லேருந்து எடுத்து ஹிஸ்ட்ரியோட பேசிக் முடிச்சு மாடர்ன் இந்தியா டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். எனி டவுட்? So if you are feel the class is very good, please give us a thumbs up.
தம்ஸ் அப் கொடுங்க. Okay. ஓகேப்பா. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் டச் அவர் அட்மின் எங்கள் டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும். ஸோ கண்டினியூ அவர் கிளாஸஸ். நம்ம கிளாஸஸில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இது முடிச்சு கொடுத்துருவோம். எவ்ரி திங் வில் பி கிளியர். வி ஆர் இயர், திரும்பி சொல்கிறேன், வி ஆர் இயர் டு சப்போர்ட் யூ. டோன்ட் வரி. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஆல். வில் சி இன் த நெக்ஸ்ட். Thank you. Thank you, sir.